மெகிடோ யூத் ஃபெல்லோஷிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பார்க்க போகிற வேத பகுதி மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஸோ அதாவது ஆவியானவர் உங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அதாவது இப்படி நம்ம ஒரு கையை நம்ம காட்டும்போது ரிமைனிங் 4 விரலும் நம்மளை நோக்கி பார்த்து. ஸோ அப்படி இருக்கும்போது ஆவியானவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அடுத்தவங்களை குற்றப்படுத்தவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபமாகணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கோமா, நம்ம ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருக்கோமா, எந்த குற்றமும் நம்ம செய்யாத அளவுக்கு உண்மையாக இருக்கோமா, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோட சாயலாக நம்ம செக் பண்ணிகிட்டே வரணும், அதை சரி பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்கள் செய்வாங்க. ஜெபம் செய்வோம். சோத்திரங்கர்த்தாவே, சோத்தரிக்கிறப்பா, நீ துதிக்கிறப்பா. ஏசப்பா, இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபருக்கான நீ சமூகத்தில் வரைக்கும் அவங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா. அவங்களுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. அவங்க செஞ்ச பாவங்கள் தவறுகள் எல்லாத்தையும் மன்னிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா, பரிசுத்த கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.